நான் இப்போ வீடியோ எடுத்தேன் இதுக்கே போட போகிறேன். டன் இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு தான் இருக்கிறேன். அடி வாங்காம புழு இதில் சிசி கிடையாது. எங்கே என்னோட ஸ்கேலு சின்ன குவாலிட்டி. ஆமாம் தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுல்ல? அவெல்லாம் தெரியவே வேண்டாம். வேற பொண்ணு பார்க்கவே வராங்க வீடியோவில். நான் தெரிஞ்சு இடச்சி அடிக்க வர வாங்க கிளாஸு தானே. ஒன்றும் வேண்டாம் வாங்க. அந்த பிள்ளையோட எனக்கு வீடியோவில் பார்க்காதே இருக்குது. உறுப்பை பார்த்தியா அவருக்கு? பவர் மட்டும் தான் விநாயகா திமிர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆரம்பம் நல்லா தான் இருக்குது மகாடி. கண்ணே நோட்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எழுதிக்கோ. வேணும் உனக்கு தெரியும் இல்லையா, எது எது தேவையோ எழுதிக்கோ. முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கிறது நல்லது எதுவுமே. அப்போ தான் உனக்கு அடுத்த தடவை. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வீடியோ பார்ப்பாங்க, பிரச்சனை இல்லை. உனக்கு இது தானே கிளாஸ் தானே, அதனால் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடவுளே இது ஃபஸ்ட்டு செல்ல ஒரு டீச்சரை எப்படி ஆகிட்ட பற்றியா? எங்கள் அப்பா நீ டீச்சர் ஆக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நானும் ஆசைப்பட்டேன். கடைசியில் இந்த டீச்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு நினச்சா நாங்கள் எவ்வளோ பெரிய டீச்சர் ஆக்கியிருக்கோம். ஆமாம், நீங்கள் ஆக்கல, நான் ஆகிட்டேன். நீங்கள் ஆக்கிட்டீங்க. நீங்கள் ஆகிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் அண்ணாட்ட நன்றி சொல்லணும். குட்டி இப்போ உனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஓரளவுக்கு பேசிக்காக கிளாத்தில் எப்படி போடணும் அதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக் தெரியும் இல்லையா? ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நாலேஜே இல்லாமல் புதுசாக எல்லாம் தேவையில்லை கொஞ்சம் அப்படியா? சரி ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறதுலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? ஓடிட்டு தருது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அவங்களுக்கு ஒரு இது சொல்லிடணுமில்ல வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இது மாமா இது எனக்கு லைனிங் வேண்டாம். ஃபஸ்ட்டு வெறும் ப்ளவுஸ் தான் சொல்லி தர போகிறேன். எனக்கு வெறும் ப்ளவுஸ் வேணுமே. யாருக்கு இருக்குது? நம்ம ஏன் ஜாக்கெட்டே எனக்கு பண்ணணும் பரவாயில்லையே. யாருதான் வெறும் ஜாக்கெட் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. போடா அது போய் தேடணும். கொண்டாங்க. எந்த பையா உங்களுக்கு கோயிலா கொடுது? இதுவா? இது கோயிலா கொடுது. மைதிலி அம்மா இதெல்லாம் ஜாக்கிட்டே இருக்குது. சரி இந்த அம்மா கொண்டா. ஏன் என்ன வரைக்கும் எனக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டுமா? அப்போ நான் பிளைனாக கட்டணும். அவங்களுக்கு பூவில் கட்டினா மார்க் பண்ணுறது தெரியும். என்னப்பா அது என்னமோ கண்ணாடின்னு அன்னைக்கு இருந்துச்சு. அது இவங்களுக்கு இல்லையாங்க? அதானே மேலே கிளாஸ் ஐட்டம் ஏதோ பத்திரம்னு சொல்லி அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த அட்டைக்கு மேலே போட்டிருப்பாங்க. அது இருந்துச்சா? ஏங்க அதுக்குள்ள ஏதோ கிளாஸ் மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்க. பார்த்துருங்க அதில் என்ன சேஃப்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் அது வேற அட்டைப்பட்டியாக இருக்கு. அது பொட்டிக்குள்ளார வேற எதையாவது போட்டிருப்பாங்க அப்படின்னாரு இவர். முட்டையெல்லாம் கேட்டேன். இது பண்ணுறேன் என்ன பண்ண? ஆமாங்க இங்கு தட்டேன். முட்டை பாக்ஸ் இங்கு தட்டி கொடுத்தேன். போன வாரம் தான் போனால் இது மற்ற கிளாஸில் தானே அவங்க பேசிக்லேருந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அதனால் அது டைம் எடுக்கும். ஓகே, இது நம்ம தைக்கிறது நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் தைக்கிறத சொல்கிறோமா, ரொம்ப அப்படி இதுக்கு தேவையில்லை. அது எப்படி போர் அடிச்சிருப்பேன் கடைசி.
போதும் அவியல் புரிஞ்சா சரி ஏங்க நான் பேசுறது அப்படிதானே பேசுவேன், எனக்கு அப்படிலாம் ஸ்லோவெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் அப்படி ஒரு வேளை உனக்கு புரியலன்னு சொல்லலன்ட்டேன், நான் இப்போ ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் சக்கரை வேலைப்பட்டு பாரு விக்கியம் பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கெல்லாம் சொல்லியே தர மாட்டேன். நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா உங்களுக்கு அரைவரையே சொல்லி கொடுத்துட்டு தைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லியே கொடுத்தா நான் பக்கத்தில் தான் நிற்பேன். ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் தெளிவாக சொல்ல மாட்டீங்க. நீ இந்த மாதிரி நான் சொல்கிறப்பவே என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்டுக்கோ, நான் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.